ஸ்ரீ கணேசாய நம. ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ கிருஷ்ணாய நம. பிரப்னனே நம. அன்றாட வாழ்க்கையின் பரபரப்புகளுக்கு நடுவே இறைவனின் திருநாம கதையை கேட்க வைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். நாம் பார்க்க இருக்கும் ஆன்மீக கதை ஸ்ரீ பாகவதத்தின் சிறப்பு. ஸ்ரீ பாகவதத்தின் சிறப்பை பக்தர்கள் வேத மரத்தின் பழுத்த பழம் என்று கூறுவார்கள். ஸ்ரீமத் பாகவதத்தை வெறும் கதைகளின் தொகுப்பாக பார்க்க முடியாது. வேத வியாசர் 18 புராணங்களையும் மகாபாரதத்தையும் எழுதிய பின்னும் அவர் மனதில் ஒரு அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. அப்போது நாரத முனிவர் வந்து, வியாசரே, நீர் தர்மத்தை பற்றி எழுதினீர்கள், காமத்தை பற்றி எழுதினீர்கள். ஆனால் நாராயணனின் தூய பக்தியையும் அவனது லீலைகளை மட்டுமே மையமாக கொண்டு எதுவும் எழுதவில்லையே என்றார். அதன் பின்னர் வியாசரால் முழுமையான பக்தி உணர்வோடு இயற்றப்பட்டதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். பாகவதம் முதலில் யாருக்கு கூறப்பட்டது தெரியுமா? பரிஷித் மகாராஜாவிற்கு சுக முனிவரால் 7 நாட்கள் தொடர்ச்சியாக கூறப்பட்டதுதான் இந்த பாகவதம். முதலில் பாகவதம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதில், அது பகவானை பற்றியதும் பக்தர்களை பற்றியதும் எடுத்துரைப்பது ஆகும். இது வெறும் கதையல்ல, நம் மனதை அமைதிப்படுத்தும் மருந்து, பிறவி பெருங்கடலை கடக்க உதவும் தோணி. ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு தன் வைகுண்டத்திற்கு எழுந்தருளிய போது தர்மமும் ஞானமும் எங்கு தஞ்சம் புகுந்தன தெரியுமா? ஸ்ரீமத் பாகவதத்தில்தான். பாகவதத்தை வாசிப்பதும் கேட்பதும் நேரில் கண்ணனை காண்பதற்கு சமம். இந்த பாகவதத்தில் 12 ஸ்கந்தங்களையும் அதில் வரும் அவதாரங்கள், துருவன், பிரகலாதன் போன்ற மகான்களின் கதைகள் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணனின் மதுரமான லீலைகள் என அனைத்தையும் விரிவாக பார்க்க போகிறோம். பாகவதத்தை கேட்பதற்கு பெரிய தவம் செய்திருக்க வேண்டும். இன்று நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. கதையின் முதல் பகுதிக்கு செல்வோம். நாரதரின் பூர்வ ஜென்ம வரலாறு. வேத வியாசருக்கு அமைதி கிடைக்காத போது நாரத முனிவர் அவருக்கு தன் முந்தைய பிறவியின் கதையை கூறுகிறார். நாரதர் தனது பூர்வ ஜென்மத்தில் ஒரு வேலைக்காரியின் மகனாக பிறந்தார். சாதுர்மாசிய விரதத்தின் போது சில தூய பக்தர்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவர்கள் உண்ட மீதியை உண்ணும் பாக்கியமும் அவர்கள் பாடிய ஹரிநாமத்தை கேட்கும் பாக்கியமும் அவருக்கு கிடைத்தது. இந்த சிறிய சேவையால் அவருடைய பாவங்கள் அகன்றன. தாய் மறைந்த பிறகு அவர் இறைவனை நோக்கி தவம் இருந்தார். இறைவனின் ஒரு கண நேர தரிசனம் அவருக்கு கிடைத்தது. இந்த ஜென்மத்தில் என்னை மீண்டும் காண முடியாது, ஆனால் அடுத்த ஜென்மத்தில் என் நித்திய பாரிஷதராக ஆவாய் என்று இறைவன் அசரீரியாக கூறினார். அந்த பக்தியே அவரை அடுத்த பிறவியில் பிரம்மாவின் மகனான நாரத முனிவராக மாற்றியது. பரிஷித் மகாராஜாவின் பிறப்பை பார்ப்போம். மகாபாரத போரின் முடிவில் அஸ்வத்தாமன் ஏவிய பிரம்மாஸ்மத்தில் இருந்து உத்திரையின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தையை கிருஷ்ணன் காப்பாற்றினார். அந்த காப்பாற்றிய குழந்தையே பரிஷித் மன்னன் ஆவார். பரிஷித் நல்லாட்சி செய்து வந்த காலத்தில் ஒரு நாள் வேட்டைக்கு சென்றபோது தாக மிகுதியால் ஷமீக முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார். தியானத்தில் இருந்த முனிவர் அரசரை கவனிக்கவில்லை. பசியினாலும் தாகத்தினாலும் அரசருக்கு சிறிது கோபம் வந்தது. அருகில் இருந்த இறந்த பாம்பை எடுத்து முனிவரின் கழுத்தில் போட்டுவிட்டு சென்றுவிட்டார். இதை அறிந்த முனிவரின் மகனான சிருங்கி, என் தந்தையை அவமதித்த அரசன்
இன்னும் 7 நாட்களில் தக்ஷன் என்ற நாகம் தீண்டி இறப்பான் என்று கோபமாக சாபமிட்டான். சாபத்தை பற்றி கேள்விப்பட்ட அரசர் கோபப்படவோ பயப்படவோ இல்லை. மாறாக, இறைவன் எனக்கு தந்தது நல்ல எச்சரிக்கை. உலக பற்றுக்களை துறக்க இதுவே சரியான நேரம் என்று கருதி கங்கை கரைக்கு சென்று உபவாசம் இருந்தார். அங்கே பல முனிவர்கள் கூடினர். அப்போது 16 வயது இளைஞராக பரமஹம்ச நிலையடைந்த சுகமுனிவர் அங்கே எழுந்தருளினார். பரீட்சித் அவரை வணங்கி 2 கேள்விகளை கேட்டார். மரணத்தின் விளிம்பில் இருக்கும் ஒரு மனிதன் செய்ய வேண்டியது என்ன? இது முதல் கேள்வி. 2வது, மனிதன் எதை சிந்திக்க வேண்டும், எதை ஜபிக்க வேண்டும்? இந்த கேள்விகளுக்கான பதிலாகத்தான் சுகமுனிவர் ஸ்ரீமத் பாகவதத்தை கூறத் தொடங்கினார். மரணம் உறுதி என்று தெரிந்ததும் அந்த மரணத்திற்காக அஞ்சாமல் தன் மனதை இறைவனின் பக்கம் திருப்பினார் அந்த அரசர். நாமும் நம் அன்றாட வாழ்வின் பயங்களை விலக்கி பாகவத அமுதத்தை தினமும் யோசிக்க வேண்டும். அடுத்த பகுதியில் படைப்பின் ரகசியம், துருவனின் பக்தி வரலாற்றை சிந்திக்கலாம். நன்றி. ஹரி ஓம்.